ஹலோ, ஒரு குட்டி கதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 பேர் வந்துட்டு நகை கடைக்கு போயிட்டுருக்காங்களாம். அந்த 2 பேரில் ஒருத்தர் வந்து ரொம்ப அழுக்கு சட்டையாக ரொம்ப துணியெல்லாம் கசங்கி போய் ஒரு மஞ்சப்பை கையில் வச்சுருக்காராம். இன்னொருத்தர் ஆடி காரில் அம்சமாக வந்து இறங்கி சூப்பராக கடவுளில் போகிறாராம். 2 பேரில் யாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மரியாதை கொடுப்பாங்க? நல்லா டிப்டாப்பாக போகிறவருக்கு தானே நகை கடையில் மரியாதை. அப்புறம் நகை கடையில் ரொம்ப வரவேற்றாங்களாம் அந்த ஆடி காரில் வரவரை. இந்த அழுக்கு சட்டை போயிட்டு மஞ்சப்பை வச்சுருக்காரோ கண்டுக்கவே இல்லையாம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஆடி காரில் வந்தவர் ஒரே ஒரு ரிங் மட்டும் எடுத்தாராம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு போயிட்டாராம். ஆனால் மஞ்சப்பை எடுத்துகிட்டு வந்தவர் 50 சவரன் நகை எடுத்தது மட்டும் இல்லாமல் அதே மஞ்சப்பையில் வச்சுட்டு போனாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நகை கடையில் எல்லாம் வியப்பாக பார்த்தாங்களாம். அதனால் யாரையும் தோற்றத்தை வச்சு எடை போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள், திறமைகள் அடங்கியிருக்கும். அது நமக்கு தெரியாது. ஆனால் தோற்றத்தை வச்சு யாரையும் எடை போடாதீங்க. பாய்.